சார் சொல்லுங்க சார். டியூட்டி முடிஞ்சுதா? இப்பதான் சார் முடிஞ்சது. நான் கிளம்பிட்டேன் சார். இந்த உமா சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, ஆமா சார். அப்படியே நீங்க அங்க நைட் டியூட்டி போக முடியுமா? சார் இப்பதான் பகல் ஷிஃப்ட் முடிஞ்சது. ஒரு வாரம் அங்க நைட் டியூட்டி பார்க்கணும். டபுள் சம்பளம், அப்புறம் அலவன்ஸ் வேற இருக்கு. போறீங்களா? பணத்தை நீங்க கேட்ட உடனே உங்களை தேடி வந்து கொடுத்தேன்ல, நான் தேடி வந்து கொடுத்த மாதிரி நீங்களும் என்ன தேடி வந்து கொடுத்துருக்கணும்ல. இன்னும் 2 நாளையில சம்பளம் போட்டுருவாங்க. நானே கொண்டு வந்து வட்டி பணத்தை கொடுத்துட்றேன். அதான் சொல்லிட்டார்ல, பணம் வந்துடும். நைட்டு கடை மூடினதுக்கு அப்புறம் போனா போதும். காலையில கடை திறக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பிடலாம். போறீங்களா? போறேன் சார். சரி, நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். நீங்க டைமுக்கு கரெக்டா போயிடுங்க. சரிங்க சார். சரி. சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க சீதா? இப்பதான் டீ போட்டு குடிச்சேன். என்ன விஷயம்? சீதா, உன் குரல் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒன்னும் இல்ல சீதா, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ஆடிட்டிங் வேலை இருக்கு. உங்களுக்கா? எனக்குன்னா எனக்கு இல்ல, ஆபீஸ்க்கு ஹெட் ஆபீஸ்ல இருந்து வர்றாங்களாம். அதான் இன்னையில இருந்து டே நைட்டு ஒரு வாரம் பாத்துக்க சொல்லிருக்காங்க. உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீதா, நைட்டு 11 மணிக்கு மேல ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வீட்டுக்கு வந்தாலும் ஹால்ல தூக்கம் இல்லாம தானே கிடக்கணும். நைட்டுக்கு சாப்பாடு? அத நான் பாத்துக்கிறேன் சீதா. இங்க பாரு, நீ நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கு. அப்ப போன வச்சிரவா? அப்பா, பாக்குறேங்க. நீங்களும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க என்கிட்ட இருந்து இதை மறைக்கிறீங்கன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். மேகலா, மேகலா, மா மேகலா எங்கம்மா? எங்கேயோ வெளியில போனாப்பா. இவனா இப்படி? மா, ஒரு டீ போட்டு தரீங்களாமா? தரேன். காலையில வந்த ஆளு உன் ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டுனா அவ்வளோ க்ளோஸ் எல்லாம் இல்லம்மா, சும்மா தெரியும் அவ்வளவுதான். அவ்வளோ கராரா பேசிட்டு போனானே. மா, அது அவனோட பிசினஸ்மா, அதுல நாம சொல்றதுக்கு என்ன இருக்கு? நாம கரெக்டா சொன்ன நேரத்துக்கு கொடுத்திருந்தா அவன் எதுக்கு தேவையில்லாம வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ண போறான்? இவன் எல்லாத்துக்கும் தயாரா பதில் வச்சிருக்கான். நீ கொஞ்சம் அவங்கிட்ட சொல்லி இந்த 1 மாசம் டைம் கேட்க கூடாதா? மா, என்னம்மா சொல்றீங்க? அவனுங்கெல்லாம் வட்டி விஷயத்துல ரொம்ப மோசமானவங்க. ஏதோ வீட்டுல நான் இருந்ததுனால நான் சொன்னதை கேட்டு அவன் பாட்டு அமைதியா போயிட்டாமா. அடுத்த முறை இந்த மாதிரி தான் இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க. அப்பா கிட்ட சொல்லி 1 வாரத்துல வட்டியை கட்ட சொல்லுங்கம்மா. இல்லடா, அப்பாவுக்கு கையில பணம் இல்ல. சம்பளம் எப்ப வரும்னு தெரியல. அதுக்கு இந்த மாசம் அந்த வட்டி பணத்தை நீ கட்டலாம்ல? என்ன சொன்னீங்க? 1 மாசத்துக்கு மட்டும் வட்டி பணத்தை நீ கட்டலாம்ல? ஏமா, என்ன விளையாடுறீங்களா? அப்பா வேலையை விட்டு நின்னதுல இருந்து அவர் பங்கையும் சேர்த்து நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உமா இன்னும் 1 பைசா கூட ஏத்தி தரல. ரவி சொல்லவே தேவையில்லை, சுத்தமா தர்றதில்ல. என்னால மட்டும் எப்படிமா தர முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த 1 மாசம் மட்டும் தானடா? மா, 1 மாசம் மட்டும் இல்லம்மா,
ஒரு நாள் வட்டி கட்ட கூட என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பைசா கூட கிடையாது. நானும் சம்பாதிக்கிற காசெல்லாம் இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால முடியாதுமா. மா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேமா. அப்பா கிட்ட சொல்லி சொன்ன நேரத்துக்கு வட்டியை கட்ட சொல்லுங்க. அடுத்த முறையெல்லாம் பேசி என்னால டைம் வாங்க முடியாது. டீ கேட்டது தப்பா போச்சு. சார் டீ வேணுமா சார்? கொடுப்பா. சூடா இருக்குல்ல? சூடாக தான் சார் இருக்கு. கொடு. இப்பதான் போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன சார் கடைக்கு புதுசா? ஆமாப்பா. அதானே நேத்து வேற ஒருத்தர்ல இருந்தாரு. டீ நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கு. டெய்லி இந்த டயத்துக்கு தான் வருவேன் சார். ஓ சரிப்பா. ஓகே சார் வரேன். சார் சார் மச்சி பார்ட்டி மட்டையாயிடுச்சு, சீக்கிரம் வாங்கடா.
சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க. சார் மணி 7 ஆச்சு, நான் கிளம்பவா? சரி சரி, கிளம்புங்க. ஓகே சார். சார் இன்னைக்கு நைட் இங்கே டியூட்டிக்கு வந்துடுறேன் சார். ஓகேங்க. ஓகே சார். ஏய், என்னடி இது இப்படி கிடக்கு? என்னடி கடை இப்படி இருக்கு? ஐயோ, கல்லால சுத்தமா காசு இல்லடி. இப்ப என்னடி என்னடி பண்றது? பண்றது இப்போ? சாருக்கு ஃபோன் பண்ணிடலாம். சரி, கொஞ்சம் சீக்கிரம் ஃபோன் பண்ணு. ஹலோ சார், பிரியா பேசுறேன் சார், கடையில இருந்து. சொல்லுமா, என்ன விஷயம்? இப்பதான் கடையை திறந்தோம் சார். அரை சொல்ல தான் ஃபோன் பண்ணியா? அதுக்கு இல்ல சார், சரிம்மா, வேற என்ன விஷயம்? நம்ம கடையில திருடு போயிடுச்சு சார். ஆ? என்னம்மா சொல்ற? ஆமாங்க சார், கடையில இருக்க எல்லா பொருளுமே செதறி கிடக்கு சார். காசுல இருக்க பொருள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அப்படியா? ஆமாங்க சார், கல்லாப்பட்டி உடைச்சு பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். உடனே வாங்க சார் கடைக்கு. நீ உள்ள இருக்கிற எதையும் உன் கையால தொடாத. சரிங்க சார். அங்கேயே நில்லு, யாரையும் உள்ள விட வேணாம். ஓகே சார். சரிங்க சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ஓகே. இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க சார். சரிங்க சார். கடையில இருந்து போன் வந்துச்சா? இல்லையே. நேத்து நைட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்ல திருட்டு போயிருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? கல்லாப்பேட்டில இருந்து காசு எடுத்துட்டு போயிருக்காங்க. நேத்து வந்து நான் காசு எடுத்துட்டு வரல மாமா. உள்ள எவ்வளவு இருந்திருக்கும்? 1 லட்சத்துல இருந்து 1.25 லட்சம் வரைக்கும் இருக்கும் மாமா. நான் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், உடனே அங்க போறேன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் கிளம்பி உடனே அங்க போங்க, நானும் வந்துடுறேன். சரி மாமா, சரி மாமா. மாப்பிள, சொல்லுங்க மாமா. இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட கல்லாப்பேட்டில எவ்வளவு இருந்திருக்குன்னு கேட்டா 3 லட்சம்னு சொல்லுங்க. அது எப்படி மாமா? அப்படி சொன்னாதான் திருடனை பிடிச்சா நமக்கு 1 லட்சம் வரும். இல்லனா வெறும் 25,000 கூட வராது. புரியுதா? ஓகே மாமா. சரி, உங்க பேர்ல நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன், நீங்க கிளம்பி வாங்க. சரி மாமா. பூட்டை உடைக்காம அழகா பூட்டை திறந்து வந்து திருடி இருக்கான். ஏமா, நீங்க வரும்போது கடை பூட்டி இருந்துச்சா திறந்து இருந்துச்சா? பூட்டி தான் சார் இருந்தது. நீ எப்போ வேலைக்கு வந்த? நான் இப்பதான் சார் வந்தேன். நைட்டு யார் இருந்தா? நைட் டியூட்டி வேற ஆளு சார். நைட்டு வாட்ச்மேனுக்கு தெரியாம பூட்டை இவ்வளவு அழகா திறந்து அடிச்சுட்டு போயிருக்க முடியாது. நைட்டு வாட்ச்மேனுக்கு என்ன வயசு இருக்கும் சார்? ஒரு 55-60 இருக்கும் சார். அந்த ஆளு எந்த ஏரியா சார்? அத கம்பெனில தான் கேட்கணும். அப்படியா? சரி, கம்பெனி நம்பர் சொல்லுங்க.
ஓகே தேங்க்யூ. யோ வாங்கய்யா. ஓகே சார், நான் வந்துடுறேன். நீங்க எடுத்து வச்சிருங்க. டேய் ரவி, நான் அதை வந்துட்டே ஏன் இருக்கேன். இவ்வளவு அவசரமா கிளம்புற? அவசரம் தான்மா. அத்தை, நம்ம சூப்பர் மார்க்கெட்ல திருடு போயிடுச்சு அத்தை. உண்மையாவா? ஆமாம்மா, இப்பதான் ஃபோன் வந்துச்சு. நான் போய் பார்த்துட்டு என்ன தகவல்னு சொல்றேன். அப்பாவை எழுப்பி உன் கூட வர சொல்லவா? அவர் வந்து அங்க என்னம்மா பண்ண போறாரு? ஏற்கனவே மாமா வரேன்னு சொல்லிட்டாரு. எங்க நீங்க கிளம்புங்க. எதுவா இருந்தாலும் எங்க அப்பா பார்த்து பாரு. என்னடா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? அவன் கடையில திருடு போயிடுச்சாம்பா. திருடு போயிருச்சா? என்னடா ரவி இது? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாமா திருடுறானுங்க? திருடிட்டானுங்களே. கடைக்கு செக்யூரிட்டி போட்டிருக்கல? அதெல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் எப்படிடா? போய் பார்த்தா தானே தெரியும். டே ராஜா, நீயும் அவன் கூட கொஞ்சம் போயிட்டு வாயேண்டா. சரிம்மா. அதெல்லாம் வேண்டாம்மா. நான் ஏதாவது தேவைன்னா உனக்கு கால் பண்றேன்னா. ஹலோ சார். என்ன இப்படி ஆயிடுச்சு? ஓகே சார், இதை வந்துடுறேன். மாமா சொல்லியிருந்தாரா? அந்த சூப்பர் மார்க்கெட் என்னோட தான் சார். நாங்க சூப்பர் மார்க்கெட் செக்யூரிட்டியை பத்தி விசாரிக்கலாம்னு வந்தோம். நேத்து நைட் ஷிஃப்ட்டுக்கு யாரோ புது செக்யூரிட்டியை போட்டிருக்காங்க. நானும் யாருன்னு பார்க்கல சார். செக்யூரிட்டியை விசாரிக்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சார், இது என் வீடு சார். செக்யூரிட்டி டீடைல்ஸ் வேணும்னா நான் ஏஜென்சிட்ட வாங்கி தரேன். ஹலோ, ஏஜென்சி தான் இந்த அட்ரஸை கொடுத்துருக்காங்க. சார், ஏதோ குழப்பம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். மார்க்கண்டே அட்ரஸ் தானே இது? ஆமா. வீட்டுல இருக்காரா? இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. அவர் எதுக்கு சார்? அவரை எழுப்புங்க, கூட்டிட்டு போய் விசாரிக்கணும். சார், அவரை எதுக்கு சார் விசாரிக்கணும்? ஏன்னா அவர் தான் நேற்று செக்யூரிட்டியா இருந்ததா எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. என்னடா ரவி, செக்யூரிட்டியா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அவரை போய் கூட்டிட்டு வாங்க. என்னடா சொல்றாரு? என்ன சார் சொல்றீங்க? அம்மா, என்னங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. அப்பா உங்களை கேக்குறாங்கப்பா. உங்களை போய் செக்யூரிட்டிங்கிறாங்க. என்ன இது? நேற்று நைட்டு நீங்க தான் சூப்பர் மார்க்கெட்ல செக்யூரிட்டியா இருந்தீங்களா? ஏங்க சார் கேக்குறாருல, சொல்லுங்க. சார், யாருகிட்ட வந்து என்ன கேள்வி சார் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவர் எங்க அப்பா சார். உங்களுக்கு தெரியாதா? புதுசா கேக்குறீங்க. ஹலோ, நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? அவர் பேசட்டும். ஹலோ, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆமா சார். யோ, அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா. சார், இப்ப எதுக்கு இவர ஸ்டேஷன் கூட்டிட்டு போறீங்க? சார், ஏதோ இருந்தாலும் இங்கே பேசுவோம் சார். எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு? ஹலோ, கம்ப்ளைண்டே ரவிங்கிற பேர்ல தான் கொடுத்துருக்காங்க. ரவி? சரி, நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். அதை முறையா ஸ்டேஷன்ல வந்து பண்ணுங்க. இப்போதைக்கு நாங்க இவரை கூட்டிட்டு போறோம். விசாரணை ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்து சேருங்க. நான் என் வேலையை தான் பாக்குறேன், யாரும் தடுக்காதீங்க. யோ, இன்னே பாத்துட்டு இருக்கீங்க, கூட்டிட்டு வாங்க. சார். சார், சார் சொல்றத கேளுங்க சார், ப்ளீஸ். சார், அப்பா, சார் இவரு